ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமையில், அதாவது மாலை நேரத்தில் நான் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சேன், தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. செல்வம் பெருகணும் அப்படின்னா தை அமாவாசை அன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரம் தாங்க முதல்ல செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம புதுசாக வாங்கின கல்லுப்பு, அதாவது அன்றைக்கி போய் வாங்கினதா இருக்கலாம், அப்படி இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற உப்பாக இருந்தாலும் பிரிக்காத உப்பாக, அதாவது புதுசாக இருக்கிற உப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற உப்பு வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு. இப்போ புதுசாக நான் வாங்கிட்டு வந்த கல் உப்புங்க. இது 3 அகல் விளக்கு. இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்காக கூட இருக்கலாம். அதை வந்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து புதுசாக இந்த மயில் இறகை வந்து பூஜை ரூமில் வைக்க போகிறேங்க. 21 இறகு இருக்குது. இதை வந்து முதல்ல இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். தற்சமயம் ஒரு கிளாஸில் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்குள்ளே இதில் நுழைச்சி வைக்க போகிறேன். இது வந்து தோகை ரொம்ப நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணலாமா என்னான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பூஜை அறையில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி வைக்கணுங்க. அமாவாசை, தை அமாவாசையில் இன்றைக்கி வந்து மயிலிறகை நான் வந்து பூஜை ரூமில் வைக்கிறேன். ஆல்ரெடி இருக்குது மயிலிறகு, ஒரு கொத்தா வைக்கலாம் அப்படின்றது ஒரு ஆசைங்க. அதோடு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து செல்வம் பெருகணும், தங்கம் சேரணும், இல்லை நகை அடமானத்தில் இருக்குது அதை மீட்டணும் அப்படின்றதுக்காக இது ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தாங்க. நம்ம வந்து பஞ்ச பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பஞ்ச பாத்திரத்தில் 2 துளசி இலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு துண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு பூஜை ரூமில் ஒரு பக்கமாக வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து இதை நல்ல ஒரு மந்திரம் சொல்லி இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க, எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். இப்போ புதுசாக வாங்கின கல்லுப்பு வந்து கட் பண்ணி இந்த 3 அகல் விளக்குலையும் கல்லுப்பு ஃபுல்லாக நிறச்சி போட போகிறோம். எப்போவுமே வந்து கல்லுப்பை கையில் தான் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, வேறு எதுக்காவது நம்ம பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, ஸ்பூனில் எடுக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்து அந்த உப்பு போடும்போது மகாலட்சுமியோட அம்சம் நம்ம கையிலேயே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஸ்பூனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் குழம்பு வைக்கிறீங்க, எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் எடுத்து போடுங்க. இப்போ 3 அகல் விளக்குலையும் கல்லுப்பு ஃபுல்லாக நிறச்சி போட்டுட்டேங்க. நிறச்சி போட்டு அதுக்கு கொஞ்சம் பூக்கள் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம பரிகாரத்துக்கு தான் செய்ய போகிறோம். மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது கல்லுப்பு. எப்பவுமே வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து ஒரு அசால்ட்டாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பூவை நிறச்சிட்டு இதை வந்து 3 இடத்துல நம்ம வைக்கணும். இது பண்ணி அப்படியே வச்சுட்டுங்களா. இப்போது இந்த துளசி தண்ணியை எடுத்து நம்ம இடது கையில் அடிபாகத்தை வச்சுட்டு வலது கையை வந்து அது மேலே வச்சு நம்ம வந்து இந்த ஒரு மந்திரத்தை 27 தரம் சொல்லணுங்க. அதாவது சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சங்கல்பம் வச்சுட்டு ஓம் சுதர்சனாய நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணுங்க. இது சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே நான் வச்ச நகையை வந்து மீட்டணும், அப்படி இல்லைன்னா நகை வாங்கணும். இப்போ கல்யாணத்துக்காக பெண் இருக்குது, அதுக்கு வந்து நகை வாங்கணும், நகை சேரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் நகை வச்ச சீட் ஏதாவது இருந்தால் கூட அதை கொண்டு வந்து கூட இந்த பூஜை ரூமில் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க. கூடிய சீக்கிரமே அந்த நகையை மீட்டுறதுக்கான பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம், அதாவது 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், அந்த மயில் இறகு வச்சவொன்னே பூஜை ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் வச்ச பூக்களெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு, தாமரை பூ மட்டும் அப்படியே இருக்குங்க. மற்றபடி அந்த செவ்வரலையெல்லாம் வாடி போச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரோஸ் வச்சுருக்கேங்க. பன்னீர் ரோஸ் வச்சு இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. காலையில் வந்து சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிர தீபம் ஏற்றிருப்பேன். அந்த வெள்ளை மூச்சையை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த வெள்ளை மூச்சையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து காக்கா குருவிகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நம்ம வந்து சாப்பாடாக கொடுத்துடலாம். இப்போ நெய்வேத்தியமாக பழங்கள் தாங்க வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து முதல்ல சாம்பிராணி, எல்லாத்துக்குமே நம்ம பூஜை ரூமில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்குமே சாம்பிராணி வீடு ஃபுல்லாக முதல்ல வந்து வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் காமிக்கணுங்க. காமிச்சிட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி நெய்வேத்தியமும் நான் சாமிகளுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 கல்லுப்பு வந்து அதாவது இடத்துல போய் வைக்க பாருங்கள். ஒன்று வந்து நம்ம நிலவாசலில் வைக்கணும், அடுத்து வந்து நம்ம ஹாலில் வரவேற்பறையில் வைக்கணும், இன்னொன்று வந்து நம்ம பாத்ரூமில் வைக்கணுங்க. இப்போ வந்து
ஒரு பக்கமாக வைக்கணும். அதாவது நம்ம வெளியிலிருந்து வர யாராக இருந்தாலும் அந்த கல்லுப்பு வந்து கண்ணில் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி, அதாவது கெட்டதெல்லாம் வந்து அது இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வீட்டில் நீங்கள் எங்கெங்கே பணம் நகை வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தெளித்து விட்டுட்டு நம்ம மேலேயும் தெளிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேலேயும் தெளிச்சிக்கலாம், வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சிக்கலாம். குறிப்பாக நீங்கள் பணம் வைக்கிற பீரோ இல்லை பாக்ஸு, எங்கிட்ட பீரோலலாம் எதுவும் இல்லைங்க. எங்கிட்ட இருக்கிற பணம் அப்படின்னா இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிற இந்த பணம் தாங்க. அதனால் லைட்டாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் லேசாக பட்டா கூட போதுங்க, தண்ணி எதுவுமே அப்படியே கொட்டிடாதீங்க. அதுக்குள்ளே மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பூ வச்ச பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். தாமரை பூ வந்து வாடி போச்சுங்க. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னையில். தாமரை பூ வாடிச்சு. சரி இருக்கட்டும், நாளைக்கு எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு அந்த தாமரை பூவை எடுக்காமல் பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேங்க. நல்ல வாசமாக இருந்ததுங்க. அந்த பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய பேர் இந்த சேட்டுங்க வந்து டெய்லி எங்கள் கடையில் இந்த பூ தான் வாங்கிட்டு போவாங்க. நான் கூட நினைப்பேன், இது சீக்கிரமே வாடிடுமே, இந்த பூவே வாங்கிட்டு போகிறாங்களே. சேட்டுங்களுக்கு நல்லா தெரியும் லக்ஷ்மியை வந்து எப்படி ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்ன ரகசியம் தான் அது. தினமுமே வந்து பன்னீர் ரோஸு சாமிகளுக்கு வைக்கும்போது நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாய்க்குள்ளே எப்பவுமே ஒரு ஏலக்காவும் போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த ஏலக்காய் வாய்க்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த லைட்டாக கடித்து அந்த எச்சில் மிழுங்கிக்கிட்டே இருப்பாங்களாங்க. அதுவுமே வந்து பண ஈர்ப்புக்கான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நைட்டு ஏற்கனவே நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நம்ம வந்து மஞ்சள் தண்ணியை கலந்து நம்ம ஹாலில் வந்து ஒரு வடகிழக்கு மூலையில் இதை வச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லோரும், இப்போ இதை வைக்கும்போது எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 10 மணிக்கு மேலே செய்கிறேங்க. இதை செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்து ஹாலில் வச்சிட போகிறேன். காலையில் எல்லோரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நம்ம வந்து நான் சிங்கில் கொட்டிடுவேங்க. சிங்கில் கொட்டிட்டு கால்படாத இடத்துல போடணும். சிங்கில் கொட்டிட்டு டேப் தண்ணியை திறந்து விட்டுட்டேன், அது கால்படாத இடத்துக்கு போயிடுங்க. இது எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இந்த மாதிரி தான் நான் சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் செஞ்சேன். ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க, நானும் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். கெட்ட சக்தி போனாலே நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து யார் கால்லையும் படாமல் ஒரு மூளையாக நான் வச்சிடுறேங்க. சப்போஸ் யாருனா எந்திரிச்சு வந்தால் கூட இது வந்து அவங்க கண்ணில் தெரியாது இல்லைங்களா. அதனால் ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். இதை வந்து மறுநாள் எழுந்து சிங்கில் போட்டுவிடுவேன். அதே மாதிரி கல்லுப்பு வச்சேன் இல்லைங்களா, அந்த கல்லுப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பையும் எடுத்து தண்ணியில் கரைச்சி நம்ம சிங்கில் ஊற்றிடலாங்க. அந்த மாதிரி ஊற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அந்த கெட்ட சக்தியும் நெகட்டிவ் எனர்ஜியும் அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சிங்கில் கொட்டிட்டு டேப் தண்ணி திறந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க இந்த பரிகாரம். இதை மாதம் கூட செய்யலாங்க. ரொம்ப இதோட எளிமையான பரிகாரங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ரெகுலராக செய்கிற மாதிரி தாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி எதுவும் செய்ய போகிறது கிடையாதுங்க. இப்படி தான் என்னுடைய நாள் அன்னைக்கு போச்சு. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.